ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திதி சூன்யத்தை பற்றி பார்க்குறோம். அதாவது ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் அவங்க பிறந்த திதியை, அதாவது ஒரு குழந்தை ஜனனமாகுது. அந்த குழந்தை ஜனனமாகும் பொழுது என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன திசை இருப்பு, இந்த திசைகளில் திசா புத்தி என்ன, அந்தரங்கம் என்ன, கோச்சாரம் என்ன, இப்படி நம்ம பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த குழந்தை பிறந்த திதி இருக்கு இல்லையா, திதி, அந்த திதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா என்ன திதிகளில் அந்த குழந்தை ஜனிச்சிருக்கு. ஒரு சில திதிகள் அப்படி என்று கிடையாது. ஒவ்வொரு திதிகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னம்னா திதி சூன்ய ராசிகள் என்று உண்டு. எப்படி? திதி சூன்ய ராசி என்று உண்டு. அப்போ அந்த திதி சூன்ய ராசிகளில் எந்த கிரகங்கள் வேணாலும் இடம்பெறலாம். ஐயா, சொல்ல முடியாது. சூரியன் இடம்பெறலாம், சந்திரன் இடம்பெறலாம், செவ்வாய் இடம்பெறலாம், ராகு இடம்பெறலாம், குரு இடம்பெறலாம், சனி இடம்பெறலாம், புதன் இடம்பெறலாம், கேது இடம்பெறலாம், சுக்கிரன் இடம்பெறலாம். எந்த ராசிகள் இடம்பெறும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது எந்த கிரகங்கள் அமையும் என்று சொல்ல முடியாது. இது அந்த குழந்தைகள் ஜனிக்கிற டைங்களை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கோம்னா திதி சூன்ய எளிய பரிகாரங்களை தான் பார்க்க இருக்கிறோம். எளிய பரிகாரம் சொல்லிவிட்டு கஷ்டமான பரிகாரத்தை சொல்லுதீங்கள ஐயா, இப்படி ஒரு பரிகாரத்தை சொன்னால் எப்படியா செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது, அப்படின்னு நினைக்கவும் கூடாது. கேட்டிங்களா? என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னம்னா எந்த பரிகாரமும் கடினமான பரிகாரம் அல்ல. எல்லாம் நம் மனசில் எடுத்துக்கொள்வது தான். இப்போ ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் சூரியன் திதி சூன்யம் அடையுதாருன்னு வச்சுக்கணும். பொதுவான கருத்து. கேட்டிங்களா? சூரியன் திதி சூன்யம் அடைகிறார். சூரியன் யார்? பிதாக்காரன். சரி, அப்போ அவர் அப்பாவுக்கு பாதிப்புகள் இருக்குமா, தாத்தாவுக்கு பாதிப்புகள் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். இந்த சூரியன் காரத்துவம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னம்னா பாதிப்புகள் அடையும் ஒன்று. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா அந்த சூரியன் இடம் பெறக்கூடிய ஸ்தானம் லக்னம் முதல் 12ஆம் இடம் வரை எந்த இடங்களில் வேணாலும் அமையலாம். இது எந்த இடம்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ அந்த ஸ்தானமும் அந்த இடங்களும் பாதிப்புக்கு உண்டாகலாம். இது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அது அந்த குழந்தைங்க ஜனிக்கிற நேரத்தில் என்ன திதிகள் ஓடிக்கொண்டு இருக்கின்றதோ அதை பொறுத்து தான் அந்த பலன்கள் அமையும். இப்படி பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த திதி சூன்யத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னம்னா நிறைய விஷயங்கள், நிறைய டாப்பிக்கள் இருக்குது. ஆனால் அநேக பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா திதி சூன்யம் என்பது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியவே தெரியாது. திதி சூன்யத்துக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா நிறைய பேர் நிறைய பரிகாரங்கள் பண்ணுறாங்க. அதாவது அவங்க ராசிகள் திதி சூன்யம் அடைந்திருக்கிறதோ, எந்தெந்த ராசிகள் திதி சூன்யம் அடைந்ததோ, எந்தெந்த ராசிகள் என்ன கிரகங்கள் இடம் பெற்றதோ அந்த கிரகங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பூஜை பண்ணுறாங்க. பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ திதி சூன்யம் என்பது பார்த்திங்க அப்படின்னா ஒருவருடைய தகப்பனாருடைய ஜனன ஜாதகத்தில் இருந்தால் அது பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா அப்படியே குழந்தைகளுடைய ஜனன ஜாதகத்தில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் வரவே வராது. ஒரு சில ஜாதகத்துக்கும் இன்னொரு ஜாதகத்துக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. அதாவது அப்பாவோட ஜாதகத்துக்கும் பிள்ளையோட ஜாதகத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. இது இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. கேட்டிங்களா? அதாவது திதி சூன்யம் எதனால் ஏற்படுகிறது? இது முக்கியமான பாயிண்ட்டு. ஐயா, திதி சூன்யங்கிறது எதனால் ஏற்படுகிறதுனா எல்லாம் நம்மளால் தான் ஏற்படுது.
திதி சூன்யம் சொல்லி தனியாக வந்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் கணக்கில் விளையிறது கிடையாது. திதி சூன்யம் என்பது நீங்கள் தான் உருவாக்குறீங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நீங்கள் வந்து சம்பாதிக்கிற பெயர், இப்போ இது இன்னாருடைய பிள்ளை, இன்னாருடைய பேரன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இது வந்து இன்னாருடைய வீடு இன்னாருக்கு. அப்போது இது வந்து அவரோட வீடு, அவள் அப்பா இல்லை, இப்போ பையன் இருக்கார். இது வந்து அவள் அப்பாவோட பணம், அவள் அப்பா இல்லை, இப்போ பையன் எடுத்துக்கிறாரு. இது வந்து அப்பாவோட சொத்து, இப்போ அப்பா இல்லை, பையன் எடுத்துக்கிறாரு. அப்போ அப்பா சம்பாரித்த பேர், அப்பா சம்பாரித்த பணம், அப்பா சம்பாரித்த சொத்து எல்லாமே உங்களுக்கு தானே சேருது. அப்போ இவை அனைத்தும் உங்களுக்கு சேரும் பொழுது அப்போ அப்பா செய்யக்கூடிய கர்மா, அப்பா செய்யக்கூடிய கர்மா, மூதாபிகள் கர்மா, இந்த கர்மாவும் பார்த்திங்க அப்படின்னம்னா உங்களுக்கு தான் சேரும். எப்படி? பிள்ளைங்களுக்கு தான் அது வந்து சேரும். இந்த கர்மாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா முறையான பரிகாரங்கள் வந்து இருக்குது, இல்லை என்று சொல்லலை. அதைத்தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ திதி சூன்யம் வந்து ஒரு சில கிரகங்கள் வந்து அடைகின்றன. அப்போ இந்த திதி சூன்யம் வந்து இப்படி அமைஞ்சிருக்கு, இனி அமையாமல் இருக்குமா? அமையாமல் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதே நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னம்னா எந்த ராசிகளும் எந்த கிரகங்களும் திதி சூன்யம் அடையக்கூடாதுன்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஒவ்வொன்றும் பார்த்திங்க அப்படின்னம்னா ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருக்கும். இது வந்து நமக்கு தெரியாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து வெளித்தோற்றங்களில் வந்து அழகாய் தோன்றும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னம்னா உள்ளுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து இருக்கும். இந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து தெரியாது. எப்படி? இந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து தெரியாது. அதாவது ஒரு கிரகங்கள் வந்து திதி சூன்யம் அடைந்திருந்தாலும் சரி, ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்து திதி சூன்யம் அடைந்திருந்தாலும் சரி, இது எல்லாம் மூதாவிகள் கர்மாவுடைய பாதிப்பு தான் இருக்குது. அதாவது நம்ம செய்யக்கூடிய கர்மா, அதாவது கர்மா வந்து நம்ம செய்யாமல் இருக்கலாமா? கண்டிப்பாக வந்து கர்மா வந்து செய்யாமல் இருக்கலாம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னம்னா முதல்ல மானிட பிறவியாக பூமியில் பிறக்கிறதே பெரிய பாவம். எப்படி? மானிட பிறவியாக பூமியில் வந்து பிறப்பது வந்து பெரிய வந்து பாவம். எந்த பிறவி எடுத்தாலும் இந்த பிறவி மட்டும் எடுக்கக்கூடாது. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த பிறவியில் தான் தேவைகள் வந்து அதிகமாக இருக்கின்றன. எப்படி? தேவைகள் வந்து இந்த பிறவியில் வந்து நமக்கு அதிகமாக இருக்கின்றன, கடமைகள் வந்து அதிகமாக இருக்கின்றன. போட்டி, பொறாமை, வம்பு, வழக்கு, தோல்வி, அசிங்கம், அவமானம், பயணம், நிச்சயம், இப்படி சொல்லணும் அப்படின்னம்னா இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து கேட்குறதுக்கும் பொறுமை இருக்காது. அதாவது மூலத்தருணம் என்ன? இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஜனிக்குது. அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அந்த குழந்தைய வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா சும்மா வந்து வளர்க்க முடியாது. அப்போ அந்த குழந்தைகளை பார்த்திங்க அப்படின்னா பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைகள் வந்து மரணம் வரை முதல் தேவை பணம். எப்படி? முதல் தேவை வந்து பணம், மூல தருணம் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் எதுவும் வந்து செயல்படாது. அதாவது ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? ஆனால் கல்வியா செல்வமா வீரமா அந்த டாபிக் நம்ம வரலை. ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? சொல்கிறேன் கேளுங்க. அப்பா இல்லாமல் பையன் இல்லை, அந்த பையன் இல்லாமல் இன்னொரு பையன் இல்லை, அம்மா இல்லாமல் நம்ம இல்லை ஒன்று. அதே நேரத்தில் அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் நம்ம இல்லை. அதான் ஒன்று இல்லாமல் மற்றொன்று இல்லை. அப்போ இந்த பிறவியே பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னம்னா மானிட பிறவியே சொல்லணும் அப்படின்னம்னா மோசமான பிறவி.
இதுவே பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த பிறவியே வந்து நம்ம செஞ்ச பாவத்துக்கு தான் இந்த பிறவிகள் வந்து இந்த ஜென்மத்தில் நமக்கு மானிட பிறவியாக கிடச்சிருக்கு அப்படின்னு கூட நம்ம வந்து சுருக்கமாக வந்து சொல்லலாம். இதில் வந்து ஆசைகள், பேராசைகள், அதான் சொல்கிறோம் இல்லையா, ஆசைகள், பேராசைகள், பண தேவைகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. இதில் திதிசூன்யத்துக்கு வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது இப்போ வந்து பூமியில் வந்து மனிதனாக வந்து பிறக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறோம். முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ஸ்டார்டிங் வந்து படிப்பு, அதுக்கு தேவை வந்து பணம். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னம்னா வேலை, அதற்கும் தேவை பணம். அந்த வேலைகளை பூர்த்தி செய்யவும் ஒரு சில தேவைகள் பணம், தேவை பணம். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா வீடு அல்லது ஒரு இடம், இதுக்கு தேவை பணம். அடுத்து பார்த்திங்கன்னா கல்யாணம், இதுக்கு தேவை பணம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா பிரசவம், வளகாப்பு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் தேவை வந்து பணம். அடுத்து பார்த்திங்கன்னா வளகாப்புக்கு அடுத்து பிரசவம், பிரசவத்துக்கு தேவை பணம், வளகாப்புக்கு தேவை பணம், அந்த பிரசவத்தில் பிறந்த குழந்தையை வளர்ப்பதற்கும் பணம். அப்போது இங்கே மூல தருணம் வந்து என்னையா வருது? பணம். இது எப்படி வருது? பார்த்திங்க அப்படின்னம்னா நம்ம பார்க்குற தொழில், அதாவது ஒவ்வொருவரும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு தொழில் வந்து பார்ப்பாங்க. ஆனால் ஜனன ஜாதக ரீதியாகவும் ஒரு சில தொழில்கள் வந்து பார்க்கணும், இவங்களுக்கு வந்து இன்ன தொழில் வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. எப்படி அதன் அடிப்படையிலையும் தேர்ந்தெடுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த டாப்பிக்கு வரல. அப்போது ஒவ்வொருத்தரும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு வகையான தொழில் பார்க்குறாங்க. அந்த தொழிலுக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா ஊதியம் என்று ஒன்று உள்ளது. எப்படி ஊதியம் என்று ஒன்று உள்ளது. அப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த ஊதியத்தினால் பார்த்திங்க அப்படின்னம்னா நமக்கு வரக்கூடிய வருமானம், இதை வைத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இந்த பிறவியில் நாம் அடைந்த பயணத்தை தொடங்குகிறோம். எப்படி இந்த பிறவியில் நாம் அமைந்தன்னு சொல்ல முடியாது, அதாவது நாம் எடுத்த பயணத்தை தொடர்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா எவ்வளவோ விஷயங்களை நம்ம வந்து கடந்து தான் வரணும், கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னம்னா எவ்வளவோ விஷயங்களை வந்து நம்ம கடந்து செல்லும் பொழுது நம்மை அறியாமலே இந்த கர்மா வந்து நம்ம செய்கிறோம். எப்படி நம்மை அறியாமலே இந்த கர்மாவை வந்து நம்ம செய்கிறோம். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து ஒரு மனிதனை கர்மாவுக்கு ஆளாக்கி விடுகின்றன. இது சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் சொல்லலாம் ஒன்று, அதே நேரத்தில் இதை வந்து கிரகச்சார ரீதியாகவும் இது நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா அடுத்து வரக்கூடிய குழந்தைகள், அடுத்து வரக்கூடிய சந்ததிகளில் அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில், அதாவது நம்மளுடைய வாரிசுகளுடைய ஜனன ஜாதகத்தில் திதிசூன்யம் என்பது ஏற்பட்டு விடைகிறது. இது எத்தனை கிரகங்கள் வந்து ஆகும்னு சொல்ல முடியாதியா, கேட்டிங்களா? அதான் சொல்கிறோம் இல்லையா, உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் நிறைய பதிவுகள் வந்து தொகுத்து வந்து வழங்கியிருக்கிறேன். எல்லா ஜனன ஜாதகமுமே நமது தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஒரு உதாரண ஜாதகம் மட்டுமே. இப்போ திதிசூன்யத்தில் வந்து, அதாவது திதிசூன்ய ராசிகளில் வந்து எத்தனை கிரகங்கள் வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து எத்தனை கிரகங்கள் வந்து இடம்பெறுதோ அதை பொறுத்து தான் உள்ளது. அது அந்த குழந்தைகள் வந்து ஜனிக்கக்கூடிய நேரங்களை பொறுத்து இருக்குது. அப்போது நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம குழந்தைகளுக்கு வந்து விடுகின்றன. அப்போது நம்ம வந்து கர்மாவே செய்யாமல் இருக்க முடியுமா? ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்படியும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. கர்மாவுக்கு வந்து ஆளாகாத ஜனன ஜாதகமும் உண்டையா. கர்மாவை தாண்டி தான் நாம் வர வேண்டியது இருக்குது. ஆனால் எந்த கர்மாவும் செய்யாமல் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா இருக்கிறாங்க. அதுவும் ஒரு சில ஜனன ஜாதக கிரக அமைப்புகள் அப்படி இருந்தால் அப்படி அவர்களுக்கு அமையும். இதில் துர்மரணம், பாவமரணம், மோட்ச மரணம் அப்படின்னு சொல்லணும்னா அதுலேயும் நிறைய விஷயங்கள் வந்து திதிசூன்யத்தில் வந்து இருக்குது.
அப்போ இந்த திதி சூன்யத்திற்கு அடையாமல் வந்து இருக்கும் ஐயா, திதி சூன்யம் வந்து அடையாமல் இருக்கலாமா? திதி சூன்யம் அடைந்தால் நம்ம வந்து அதுக்கு என்னையா செய்கிறது? ஐயா, நீங்கள் நவக்கிரகத்துக்கு வந்து தாராளமாக வழிபடலாம். நீங்கள் ஆலயங்களுக்கு வந்து செல்லலாம், சிவாலயங்கள் செல்லலாம், பெருமாள் கோவிலுக்கு செல்லலாம், பிள்ளையார் கோவிலுக்கு செல்லலாம், எல்லா கோவிலுக்கும் செல்லலாம், நவக்கிரகங்களையும் வழிபடலாம், என்ன வேணாலும் வழிபடலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம். இந்த இதை வந்து செய்யுங்க அப்படின்னு வந்து நான் வந்து சொல்ல வரலை. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா, பரிகாரம் என்பது பார்த்திங்க அப்படின்னா முறையான பரிகாரம் செய்தால் மட்டுமே இந்த திதி சூன்யம் என்பது நிவர்த்தி அடையும். திதி சூன்யம் என்பது நிவர்த்தி அடையும். அதாவது திதி சூன்யத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னோம்னா நிறைய இருக்குது. அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் 5 கிரகங்கள் வந்து திதி சூன்யம் அடைந்திருக்கு. இது வந்து ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் வந்து இருக்குது. அவருக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா வாழ்க்கையிலங்கிறது திருமணம் என்பது இல்லாமல் போய்விடுகின்றன. எப்படி? வாழ்க்கையில் திருமணம் என்பது அவருக்கு வந்து இல்லாமல் போய்விடுகின்றன. அப்போ திருமணம் என்பது இல்லாமல் போய்விட்டால் அந்த வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த சந்ததிகள் வந்து விரிவடையாது. எப்படி? சந்ததிகள் வந்து விரிவடையாது. அப்போ இது எதனால் ஏற்படுதுன்னா இந்த திதி சூன்யத்தினால் ஏற்படுது. சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா எப்படி திதி சூன்யத்தினால் ஏற்படுகின்றன. இப்படி இந்த திதி சூன்யத்தினை சொல்லணும் அப்படின்னம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதான் சொல்லணும் அப்படின்னம்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரே பதிவுகளில் வந்து எல்லாத்தையும் வந்து என்னால் வந்து எடுத்தும் உரைத்து விட முடியாது. இந்த திதி சூன்யத்திற்கு எளிய பரிகாரம் என்று உள்ளது. அந்த பரிகாரத்தை நாம் செய்வதனால் பார்த்திங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அதோட பிரதிபலன்கள் வந்து நமக்கு வந்து உண்டு. ஆனால் நம்ம வந்து எல்லோரும் இந்த பரிகாரத்தை செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். நம் மனது வைத்தால் கண்டிப்பாக இந்த பரிகாரங்களை வந்து செய்யலாம். இந்த திதி சூன்யம் பரிகாரம் திதி 15 என்ற தலைப்பின் தொடர்ச்சி இதன் அடுத்த பகுதியில் வெளியிடப்படும். நன்றி, வணக்கம்.